நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். செவ்வாய் கிரகமும் சென்னிமலை முருகனும் அப்படின்னு ஒரு தலைப்பு பார்த்துடலாம் இந்த காணொலியில். அது என்ன இதுன்னு பொதுவாக நம்ம கிரகங்கள் 9 கிரகங்களில் செவ்வாய் பற்றி சொல்லும்பொழுது செவ்வாயுடைய கதிர்வீச்சு வரக்கூடிய இடம் 2 சொல்லுவாங்க மெயினாக. ஒன்று வந்து வைத்தீஸ்வரன் கோயில், 2வது பழனி. பழனியில் மெயினாக கீழே இருக்கக்கூடிய திருவாவின்குடி முருகனை பற்றி தான் சொல்லுவாங்க. அங்கே தான் அந்த செவ்வாயுடைய கிரகத்திலேருந்து அந்த கதிர்வீச்சு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு காலைல செவ்வாய் ஹோரையில் நேராக அந்த இடத்துக்கு வருது. அப்போ செவ்வாய் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க அங்கே போனால் சரியாக போகும் அப்படிங்கிறது இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று. இப்போது இன்னொன்று இதுவும் அதே மாதிரி தான், ஆனால் அது யாருக்கும் தெரியல. அதை நம்ம தெரியப்படுத்துகிறோம். அதாவது நம்ம காங்கேயம் பக்கத்தில் சென்னிமலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. காங்கேயம் இந்த பக்கம் பெருந்துறை, 2க்கு நடுவில் சென்னிமலைன்னு ஒரு சின்ன ஒரு மலை உள்ள ஒரு கிராமம். அங்கே மலை மீது பார்த்திங்கன்னா பின்னாக்கீசர்னு ஒரு மகானுடைய ஜீவசமாதி இருக்குது. என்னங்க பின்னாக்கீசர்? அது யாருக்கும் தெரியாது நிறைய பேருக்கு. மேலே போய் முருகனை மட்டும் பார்த்து அப்படியே போயிடுவாங்க. மேலே முருகன் செவ்வாயாக இருக்கிறார். தனித்து நின்று கிழக்கு முகமாக நின்று அருள்பாலிக்கிறார். அங்கு பார்த்திங்கன்னா செவ்வாயே அந்த நல்ல உள்ளுக்குள்ள அந்த மூலஸ்தானத்தில் நவகிரகங்கள் இருக்குது. அதில் செவ்வாயின்ற இடத்துல செவ்வாயாக இருப்பது சென்னிமலை முருகப்பெருமான் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாம் அந்த ஒரே சன்னிதானத்துக்குள்ளேயே இருக்குதெல்லாம். ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயம், ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். இதில் சித்தர்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தில் சித்தர்களால் சீரமைக்கப்பட்ட ஒரு ஆலயம் சென்னிமலை முருகன் ஆலயம். அந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு உங்களுக்கு சாலை வசதியும் இருக்குது. நமது காரில் போகலாம். அவங்க தேவஸ்தானம் அவங்களே பேருந்துகளை இயக்குறாங்க மேலே போகிறதுக்கு. அது இல்லாமல் படியிலையும் ஏறி போய்க்கலாம். அது இன்னொரு விசேஷம் என்னென்னா, 1983ஆம் ஆண்டு முதல் முறையாக அந்த மலை மீது இரட்டை மாட்டு வண்டி, கட்டை வண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது படியில் மலை மேலே ஏற்றிருக்கிறாங்க. அது பாட்டுக்கு 2 காளை மாடு அந்த கட்டை வண்டியை மேலே இழுத்துட்டு போயிருக்குது. எங்கே? சென்னிமலை முருகனுக்கு அந்த மலை மேலே படியில் நம்ம ஏறதுக்கு கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும். 2 காளை மாடுகள் அந்த கட்டை வண்டியை மேலே இழுத்து சென்று முருகனை சென்று தரிசனம் செய்து விட்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு பெரிய அதிசயம். 1983ஆம் ஆண்டு நடந்ததுங்க. இப்போவும் அந்த மாட்டோடைய வம்சாவளியினர், அதாவது அதோட வழியில் வந்த அந்த கண்ணுக்குட்டி காளை மாடு இருக்கு இல்லையா, அது இப்போவும் தண்ணி 2 குடத்துலேயும் தண்ணி எடுத்து நேராக படியில் ஏறி தான் மேலே போய் முருகனுடைய ஐயா சென்னிமலை முருகனுடைய அபிஷேகத்திற்கு அந்த காளை மாற்றில் சுமந்து எடுத்து செல்லக்கூடிய நீரைத்தான் அபிஷேகமாக அங்கு ஊற்றுகிறார்கள். அப்போ செவ்வாய் பலம் இல்லாதவங்க, செவ்வாயுடைய அமைப்புகளால் திருமணம் பாக்கியம் கிடைக்காதவர்கள், செவ்வாயினால் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், செவ்வாயினால் காவல்துறையிலோ அல்லது இராணுவத்தில் இருப்பவர்கள் அனைவருமே ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது அமாவாசை என்று இந்த சென்னிமலை முருகனை தரிசனம் செய்தீர்களானால் உங்களுக்காக 100 மதிப்பெண்கள் காத்திருக்கிறது. பழனிமலை முருகன், வைத்தீஸ்வரன் கோயில், முத்துக்குமார சுவாமி, அதுக்கடுத்த அதே ரேஞ்சில் உள்ளக்கூடிய ஒரே கோவில் என்னது? சென்னிமலை முருகன் கோவில் தான். ஆகவே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, செவ்வாய்ங்கிறது மனோதைரியத்தை கொடுக்கக்கூடியவன். மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, ஐயோ நடக்குமா நடக்காதா, கொஞ்சம் ஒரு பேடியாக இருக்கிறவங்க எல்லாருமே
செவ்வாயை நம்ம வழிபாடு பண்ணணும். செவ்வாய் கூட மாந்தி சேர்ந்துருக்கும் சில நேரங்களில். அந்த மாதிரி ஜாதகர்களும் சென்னிமலை முருகனை தரிசனம் செய்யலாம். எல்லாத்துக்கும் மேலே ரிஷபராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்கள், அப்புறம் விசாகம் நட்சத்திரம் உள்ளவர்கள் கண்டிப்பாக 6 மாதத்திற்கு ஒரு முறை சென்னிமலை முருகனை தரிசனம் செய்துவிட்டு, சென்னிமலை முருகன் அந்த சன்னிதானத்திற்கு பின்னாலே மேற்கே ஒரு பாதை செல்லும், அதில் சென்று பின்னாக்கீஸ்வரின் ஜீவசமாதியை தரிசனம் செய்துவிட்டு வந்தீர்களானால் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறலாம் என்பது திண்ணம். அனுபவங்கள் நான் சென்று அனுபவித்து வந்துள்ளேன். அதனுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். ஆகவே சென்னிமலை முருகனை என்ன பண்ணுவோம்? தரிசனம் செய்வோம். செவ்வாய்க்கிழமையிலோ, அமாவாசை என்றோ, பௌர்ணமி என்றோ, இல்லை என்றால் அவரவர்கள் நட்சத்திரத்தன்று சென்று தரிசனம் செய்தீர்களானால் உங்களுக்கு சகல சம்பத்துகளும் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவுறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.